இங்கிட்டு யோசிக்கிறதா இல்லை அங்கிட்டு யோசிக்கிறதான்னு ஒண்ணுமே விளங்கல. யோசிக்க யோசிக்க மண்டை வலிக்குது. வலி தாங்க முடியல. நான் உனக்கு பொருத்தமே இல்லை ஜனனி. உன் மேல நான் வச்சிருக்க அன்பெல்லாம் நசம்தான். ஆனா அதுக்காண்டி இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறது என் சுயநலமாயிடும் ஜனனி. அது வேண்டாம். எனக்கு குணமாகும், அப்ப பாத்துக்கலாம். என் கூட இருந்தா உனக்கு தான் ஜனனி கஷ்டம். நீ போயிரு ஜனனி. சக்தி, என்ன என்ன சொல்ற சக்தி? நீ இல்ல ஜனனி, நீ போயிரு. நீ இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல ஜனனி. நீ போயிரு. உங்க அப்பா கிட்டே போயிரு. உனக்கு பிடிச்சதை செய்ய, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ். சக்தி, இப்பதானே சொன்ன, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. நீ சரியாயிடுவ. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல ஜனனி, நீ எனக்காண்டி யோசிக்கிறப்ப நான் உனக்காண்டி யோசிக்க கூடாதா ஜனனி? இந்த வீட்டுல என்ன இருக்கு உனக்கு? உனக்கு பிடிச்சது எதுவுமே இங்க நடக்கலங்கிறப்போ நீ எதுக்காண்டி இங்கே இருந்து கஷ்டப்படணும்? நீ போயிடு. அதுதான் சரி. நான் நல்லா குணமாயிட்டதுக்கு அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். நீ போ. இல்ல சக்தி, நான் போக மாட்டேன். நீ சொல்றத கேளு ஜனனி, நீ போயிரு. நான் போக மாட்டேன் சக்தி, உன்னை விட்டு. அப்ப நான் போறேன். சக்தி, சக்தி நில்லு. விட்டு நான் போறேன். சக்தி, சக்தி எங்க போற? சக்தி, சக்தி நில்லு. போயிரு ஜனனி. சக்தி, சக்தி நில்லு. சக்தி சொல்றத கேளு. போயிடு ஜனனி, சக்தி இருக்காத. போயிரு. சக்தி, சக்தி. என்னக்கா வந்த உடனே சக்தியை தேடுறாரு? ஐயோ, இப்ப என்ன பண்ண? வீட்டுல எல்லாம் தெரிஞ்சா பிரச்சனையாயிருமேக்கா. எங்கம்மா இருக்கேன் சக்தி? உள்ளதாப்பா படுத்து கிடந்தா தூங்குறான்னு நினைக்கிறேன். தூங்குறானா? சனனி, இவ்வளவு ஏன் தேடுறாங்க? அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? வா, போய் ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இது என்ன நமக்கு புதுசா? ஏதாவது யோசி. வா. இருங்க இருங்க. ஞானா, இந்த ஆளு கரெக்டா எழுதுவானா பத்திரம்? எல்லாம் விசாரிச்சு தானே கொடுத்துருக்கேன். சரியா எழுதுவான். அது முடிக்கிற மொழியே சரியில்லையப்பா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம தலையாட்டிட்டு கொடுத்துருவோமா? வேணாண்ணே, அவனே சரியா எழுதுவான். வைமா வைமா. எங்கடி அவ சனனி? போய் அவ புருஷனை எழுப்பிட்டு வர சொல்லு. வெளியே போயிருக்காத்த. வெளியே வா. எங்கிட்டு போயிருக்கா? அது
அவளுக்கு ஒரே தலைவலி அத்தை. நான் காப்பி போட்டு கொடுத்தேன், அப்பயே சரியா போகல. அவளே மாத்திரை வாங்கிக்கிறேன்னு மருந்து கடைக்கு போயிருக்கா. ஏம்மா நீங்க போய் சக்தியை கூட்டு வாங்கம்மா. இதுகளை ஏப்பா அனுப்புற? ஏய் தர்ஷினி, இங்க வாடி. போய் சக்தி சித்தப்பாவை கூட்டிட்டு வா. ஏய் அங்க எங்கடி போற? ரூம்ல தூங்கிட்டு இருப்பான், எழுப்பி கூட்டிட்டு வா போ. எல்லாத்துக்கும் ஒரு முழி. அப்பதான் சித்தப்பா ரூம்ல இல்ல. எது இல்லையா? நீ தானே காப்பி கொண்டு போய் கொடுத்த, குடுத்தியா இல்லையா? கொடுத்தேன், வாங்கி குடிச்சாரு, நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தா காணோம். என்னப்பா இது? எங்க தர்ஷினி, போயிருப்பா? இந்த சம் கொஞ்சம் டவுட். உள்ள போய் படிங்க. ஐஷே பா போய் சித்தப்பா மாடியில் இருக்கானான்னு பார்த்துட்டு பெரியப்பா கூப்பிட்றாருன்னு அவனை வர சொல்லு. யாரு? சக்தி சித்தப்பாவா? ஆமா சக்தி சித்தப்பா தான். போ. அவரு தான் எப்பயோ வெளில போயிட்டாரே. வெளியே போயிட்டானா? வெளில போயிட்டானா? எப்போ போனேன்? எனக்கு தெரியல பெரியப்பா. ஏம்மா என்னம்மா அது? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏன் வெளியே போனேன்? ஏம்மா அப்படி பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறேன்? அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த நேரமாக அது வெளியே போயிட்டானே, என்ன அர்த்தம்? வர வர அவன் நடத்தையெல்லாம் ஒன்றும் புரியலம்மா எனக்கு. ஏம்மா அவனுக்கு தான் உடம்பு சுகமில்லை இல்லை? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாம்மா? நல்ல ஆளுகளை போய் கேட்டே போ. அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்த கிடக்குறவளுங்க. இவளுகளுக்கா இந்த வீட்டு மேல அக்கறை? இவளுக்கு எல்லாம் அங்கனுக்குள்ள உட்கார்ந்து அவ அப்படி இவ இப்படின்னு பம்பு பேசுறதுக்கு தான் லாயக்கு. மத்த எதுக்கும் இவளுக்கு உதவ மாட்டாளுங்க. சரி, அவன் வந்தானா கொஞ்சம் மேலே வர சொல்லுங்கம்மா. அவனுக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஏப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைக்கு கொடைக்கானலுக்கு போக வேண்டியிருக்கு. அது அவனுக்கு நல்லா தெரியும். இப்படி பொறுப்பில்லாமல் தெரிஞ்சா என்ன அர்த்தம்? என்ன சின்ன பையன் அவனை சொல்றிய? காலையிலேருந்து கதிர் வீட்டில் இல்லை, அவனை ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. கதிர் பொறுப்பில்லாமல் இருக்கானா இவனை கூட விட்டுருக்கேன். இவனை அவனை மாதிரி தெரிஞ்சானா என்ன பண்ண சொல்கிற? சரி பாப்போம் விடு. அப்புறம் அந்த பத்திர எழுதுறவனை பற்றி ஏன் கேட்டேன்னா ஒரு மாதிரி இக்கு வச்சு எழுதிட போகிறேன். இல்லைண்ணே, அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன், எல்லாம் சரியா எழுதிருவோம். எஸ்கேஆர் பேரை நம்ப முடியாதுப்பா. பணத்தை கிணத்தை கொடுத்து ஏதாவது திருகலை வேலை பார்ப்பேன். நான் கவனமாக இருக்கணும். சரி வா. ஏமா வந்தானே வர சொல்லுங்க. என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அங்க போய் கிளவி அப்படி இப்படின்னு என்ன வஞ்சிட்டு ஐயோ வேலைய பாருங்க. ஐயோ அத்தை, சத்தியம் போய் சத்தியம் பண்ணாதே. நான் ரொம்ப நாளைக்கு வாழணும். தலையில கை வச்சு சத்தியம் பண்றாளா? படி போயிடுங்க போயிடுங்க. போடிங்கிறேன். ஐஸ்வர்யா இங்க வா. நான் பாக்குறப்போ சக்தி சித்தப்பா உள்ள தூங்கிட்டு தானே இருந்தா. எப்ப எழுந்துச்சு, எங்க போனா தெரியல பத்தா. ஏண்டி நீ தானே பார்த்தேன்னு சொன்ன, தெரியலங்கிற? எனக்கு தெரியாத பத்தா. சக்தி சித்தப்பா உள்ள தூங்கிட்டு தானே இருந்தா. ஐசு, அம்மா கூப்பிடுது உன்னை. என்னவா அம்மாவுக்கு? இல்ல, அவ எதை கேட்டாளா, என்ன கேட்டாங்கன்னு மறந்துட்டாங்க. அதான் என்னன்னு கேட்க கூப்பிடுறாங்க. நீ வா, வந்து என்ன வேணும்னு சொல்லு. வாயில நல்லா வருது, ஆனா காசுக்கு போறேன். கெட்டதா பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். முடியே சரியில்லை, ஒரே பித்தலாட்டமா இருக்கு.
ஏண்டா நான் சரக்கு இன்னைக்கு தானே அனுப்ப சொன்னேன், நாளைக்கு தான் வருமா? டேய் ரொம்ப முக்கியமான கஸ்டமர்ரா, இன்னைக்கு அனுப்பணும். உடனே வர சொல்லு சரியா? உடனே பார்த்துட்டு ஃபோன் பண்ணு. சரி கூப்பிடுறேன். என்னப்பா எங்கே போயிட்டு வரையே? ஏண்டா 2 பேரும் ஒன்னாவா போயிட்டு வரியே? ஆமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். அவருக்கு கவுன்சிலிங் முடிச்சிட்டு வரோம். என்னலுங்க? சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் கவுன்சிலிங் பண்ணிட்டு வரோம். ஏம்மா ஏய், நீ அடங்க மாட்டியா? ஆ? ஏண்டா சக்தி, அவ தான் புரியாம கூப்பிட்றானா, நீ மண்டையாட்டிக்கிட்டு பின்னாடி போயிடுவிய? நான் தான் உன்னை தெளிவாக சொன்னேன்ல, நம்ம பொன்னுசாமி டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லியாச்சுன்னு. அவரும் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி இருக்க, வெளியே போய் 4 மக்க மனசரை பார்த்துட்டு வந்தால் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாருன்னு உன் பக்கத்தில் உட்காந்து விளக்கமாக சொன்னா இல்லையா? அப்படி இல்ல, இது வேற மாதிரி பிரச்சனை. வேற மாதிரினா என்ன மாதிரி? இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தை பேசிட்டா நீ புத்திசாலி ஆயிருவியா? நான் முட்டாள் ஆயிடுவேனா? ஓவர ஆடாதம்மா. பொன்னுசாமி டாக்டரோட உனக்கு நல்லா வைத்தியம் பார்க்க தெரியுமா? வைத்தியம் பார்க்க தெரியலனா கூட நமக்கு என்ன பிரச்சனைன்னு உட்காந்து யோசிச்சு அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை டிசைட் பண்ண தெரியும். நிறுத்து, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மருந்து கொடுக்கறது, இந்த என்னமோ டெஸ்ட்னைய அந்த டெஸ்ட் கிட்ட கூட்டு போறது, இந்த மாதிரி அதிக பிரசித்தனமான வேலையெல்லாம் மெட்ராஸோட மூட்டை கட்டி வச்சிரு. என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன் அவன். ஏங்க, டாக்டரே அவருக்கு ரெகுலர் கவுன்சிலிங்கும் மெடிசனும் தேவைன்னு சொல்றாரு. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்க. யாருமா அந்த டாக்டரு? ஆ, நீ போய் சந்து முதலீடுலாம் கூட்டுது உன் இஷ்டத்துக்கு சொல்ல வைப்ப. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு என் தம்பிக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி வீட்டில் உட்கார சொல்றியா? முதல்ல யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குற? போன தடவை உன்னை விட்டு தப்பா போச்சு. எந்த தைரியத்தில் நீ போன? இந்த வீட்டில் பெரிய மனுஷங்க நாங்கள் இருக்கோம்ல, அதெல்லாம் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு திருட்டுத்தனமா ஓடுற பழக்கம் யார் கொடுத்த தைரியம் இது? நான் தானே போலான்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கிறக்கமாக இருந்துச்சு, ஒன்றும் முடியல. அதான் அவகிட்ட போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவன் கூட துணைக்கு வந்தா அவ்வளோதான். என்னை அவளா கூட்டிகிட்டு போகலண்ணே, நான் தான் வர சொன்னேன். ஏண்டா அண்ணன் இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, நீ ஒன்றுமே பேசாமல் இருந்த. இப்போ நான் தான் கூட்டு போகணும்னு சொல்கிற. என்ன உன் பொண்டாட்டியை காப்பாத்துறியா? அண்ணே, நான் தான் சொல்லிட்டேன்ல, விட. நான் தான் கூட்டிகிட்டு போனேன், நான் தான் வர சொன்னேன், போதுமா? விடு. அண்ணே, நான் தானே சொன்னேன். சக்தி இந்த வர அண்ணன் அடிச்சு சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் இல்லை உடம்புக்கு, நீ நல்லா இருக்க, புரியுதா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாம பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுப்போ. உன்னை அண்ணன் பார்த்துக்கிறேன்டா, நீ போ. நல்லபடியாக கொடைக்கானலுக்கு போகணும். அது விஷயமா பேசுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். இப்போ நிலமை சரியில்லை, காலைல பேசிக்கலாம். போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். சக்தி இப்போ அங்க போக வேண்டாம்னு தோணுது. இந்த வருமா, நான் உன்கிட்ட பேச விரும்பலமா? பேசாமல் நில்லுமா நீ, அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாரா சக்தி, உன்னை நம்பி தான் பெரிய பொறுப்பாக கொடுத்துருக்கேன்டா, கதிரை நம்பி கொடுக்கல, புரியுதா? நீ போய் வேலையை பாரு, போ. கிளம்பு. ஏம்மா, அவனை தூங்க விடுமா, சும்மா கூட போய் ஏதாவது தொல்லை பண்ணிட்டு இருக்காத, போமா. ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை குந்தக்கேடு, எத்தனை சரி பண்றது. நீங்களும் போங்க. போங்கம்மா எல்லாம். மாமா சாப்பிட வரீங்களா? சாப்பாடா? போய் தண்ணி ஊற்றி வச்சு படுங்கம்மா, போங்கம்மா. நாங்க இன்னும் சாப்பிடல மாமா. சாப்பிடலாம், சாப்பிட்டு படுங்க, இல்லைன்னா தலையில தண்ணி ஊற்றிட்டு படுங்க. அதை நான் தான் சொல்லணுமா? ஏம்மா, ஒரு மனுஷன் என்ன வகுத்தறிச்சல்ல இருக்கேன், இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? எல்லா வீட்டுல போய் எல்லாரும் சாப்பிடலான்னு கேப்பியா? அண்ணா இருங்கண்ணே, ஏய் போங்க கீழே. அதான் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, போங்க. சரி,
ஏப்பா இந்த கதிர் பொண்டாட்டி என்னப்பாவ விளையாட்டுக்கு பேசுகிறாளா வினயமாக பேசுகிறாளா அவளை ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலப்பா. அவள் கல்யாணம் ஆகி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அவளை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல. கதிர் சும்மா அவள் கை நிட்டுறேன். அட விடுங்கண்ணே, அவள் எப்பவும் இப்படி தான் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பா. இல்லைங்க, ஆனால் எந்த நேரம் என்ன பேசணும்னு தெரிய வேண்டாமா? சரி அதை விடுங்க, உட்காருங்க. இதுக்கு ஏன் பொண்டாட்டி எவ்வளோ பரவாயில்லை. அட உட்காருங்கண்ணே. சரி நீ போய் வேலையை பாரு, தூங்கு போ. இதோ இருங்க, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். மொத்த கோணலாக இருந்தால் வளைக்கலாம், மொத்தமும் கோணலாக இருந்தால் எங்கிட்டு வளைக்கிறது? சக்தி இந்தா. சாரி ஜனனி, எங்க அண்ணன் உன்னை ரொம்ப பேசிட்டாருல. அவர் என்ன புதுசாவா பேசுறாரு? யூஷுவல் தானே. ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்த விஷயம் என்ன தெரியுமா? வழக்கமா அமைதியா இருக்கிற நீ இன்னைக்கு அவர் என்ன பேசினதும் கோவப்பட்டு நான் தான் போயிட்டு வரலான்னு சொன்ன பாத்தியா? அதான் ஒரு ரியல் தாட். நீ தயங்காம ஓப்பனா உன் மனசுல இருக்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாலே உன்னோட இந்த ப்ராப்ளம் தானா சரியாயிடும். இது உன் முடிவுன்னதும் உங்க அண்ணனால எதுவும் சொல்ல முடியல பாத்தியா? சரி, முதல்ல டேப்லெட் சாப்பிடு. டேப்லெட்டை ரெகுலரா சாப்பிடணும். நீ படுத்துக்கோ, நான் வரேன். ஜனனி வந்து உட்காரு ஜனனி. ஏன் என்ன பேஷண்ட் மாதிரியே நடத்துற? நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம்ல, எனக்கும் மனசு லேசான மாதிரி இருக்கும். வா. ஓஎஸ், தாராளமா பேசலாம், சொல்லு. உன்னை நான் முதல்ல பார்த்தப்போ, இல்ல நீ வந்து என்னை பார்த்தப்போ உன்கிட்ட நான் பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜனனி? ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு சக்தி. டக்குன்னு வந்ததும் ஒன்றும் புரியல, பட் கண்டுபிடிச்சிட்டேன். அடையாளம் தெரியுது. காஃபி குடிக்கிறீங்க? இல்ல பரவாயில்ல. டேய் 2 காஃபி எடுத்து வா, நல்லா போட்டு எடுத்து வா. அப்பெல்லாம் ரொம்ப அன்பா அப்பாவையா பேசினல. இப்பவும் அப்படிதானே இருக்க? இப்போவா நான் அப்பாவையாவா இருக்கேன்? உன்கிட்ட நான் சத்தம் போடுறதும் மேல கோவப்படுறதும் இதெல்லாம் என்ன அப்பாவித்தனமா? ஆனா இதெல்லாம் என்ன மீறி தான் வருது ஜனனி. நிஜமா ரொம்ப சாரி. நம்ம ஜாலியா பேசலாமா இல்ல இப்படியே வயலின் வாசிக்கிறதா ஐடியாவா? நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தோம்ல, அதே மாதிரி இப்போ இருக்கலாமா? யாரை பத்தியும் எதுவும் யோசிக்காம, என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க எந்த கவலையும் இல்லாம ஜனனி நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் ஜனனி. நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம்ல. சந்தோஷங்கிறது இடத்துல இல்ல சக்தி, நம்ம மனசுல இருக்கு. அதுவும் சரிதான். ஏன் ஜனனி, எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு ஒரு 2-3 வார்த்தை சொல்லி கொடு. அப்போ ஃபீஸ் கொடுத்துட்டா போச்சு. என்ன இன்னைக்கு ஓவர் ரொமான்ஸா இருக்கு? மை வைஃப், மை ரொமான்ஸ், நோ ப்ராப்ளம், ஆல்வேஸ் ஹாப்பி. சக்தி, சக்தி என்னாச்சு?
அவன்தான் உன் ஜெம்மு, உன் காலேஜ் ஃப்ரெண்டு.